அழகே அழகு சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுரேஷ் மதி மேலே வெறுப்பை காமிக்காமல் மதியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே அன்பை காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே தங்கராஜ் ரேவதி அவ்வளவு பேசியும் இவ சொன்ன நான் கேட்டுறணுமா, நான் எந்த முயற்சியும் பண்ணக்கூடாதா சுரேஷையும் மதியம் சேர்த்து வைக்கிறதுக்கு, இவ சொன்னதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் சேர்த்து வச்சே தான் ஆகுவேன் அப்படின்ட்டு தங்கராஜ் அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ காலையில் விடிஞ்சதும் மதி உட்காந்துருக்காங்க. அப்போ தங்கராஜ் மதிக்கிட்ட போயிட்டு, மா உனக்கு காலையில் எப்போவுமே வாக்கிங் போகிற பழக்கம் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், ஏன் கேட்குறீங்க அப்படின்ட்டு மதி கேட்டதும், இன்றைக்கி ஏன் நீ வாக்கிங் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து கேட்குறாங்க. நான் வாக்கிங் போகலை, அந்த வீட்டுக்கு போன பிறகு வாக்கிங் போய்க்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எதுக்குமா நீ போகாமல் இருக்கணும், நீ தினமும் வாக்கிங் போகிற பொண்ணு, அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் வாக்கிங் போகணும்ல, இங்கே ரேவதி சுரேஷ் எங்க வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து சொல்கிறாங்க. உடனே ரேவதி வந்துட்டு, நேற்று நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் மறுபடியும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு பிளான் போட்டுட்ருக்காரு, இது எங்கே போய் முடிய போகுதோ தெரியலையே அப்படின்ட்டு ரேவதி புலம்பிக்கிட்டே போய் சுரேஷை கூப்பிடுறாங்க. உடனே சுரேஷ் என்னக்கா என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. உங்கள் மாமா தாண்டா வர சொன்னார், வா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொன்னதும், இதை வந்துடுறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கிளம்பி வர்றாங்க. வந்ததும் என்ன மாமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே தங்கராஜ், என்னடா சுரேஷ் தூங்கிட்டியா என்ன வரைக்கும், நீ போலீஸ் வேலைக்கெலாம் போகிறவன், அப்படி இருக்கும்போது காலையில் எழுந்துச்சி வாக்கிங் போகிற பழக்கம்லாம் உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு இருக்குது மாமா, ஆனால் இப்போ எதுக்கு எழுப்புனீங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால தான் நான் தூங்கிட்டேன் மாமா அப்படின்ட்டு சுரேஷ் வந்து சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ், இங்கே பாருடா, மதி எப்போவுமே ரெகுலராக வாக்கிங் போகிறவா, அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த வீட்டில் வாக்கிங் போகிறதுக்கு எப்படி போக அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா, அப்படி நம்ம விடலாமா, அதனால தான் நீ இருக்கிறல்ல, நீ மதியம் வாக்கிங் கூட்டு போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு இங்கே தங்கராஜ் சொல்கிறாங்க. உடனே மதியம் இருந்துட்டு, இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் நான் 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு போன பிறகு வாக்கிங் போய்க்கிறேன் அப்படின்ட்டு மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, அதான் சுரேஷ் இருக்கான்ல, நீ தைரியமாக சுரேஷ் கூட போயிட்டு வா, யார் என்ன சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ், எதுக்கு மாமா இப்போ வாக்கிங்லாம் போய்கிட்டு, வேண்டாம் மாமா அப்படின்ட்டு சுரேஷ் வந்து சொல்கிறாங்க. மாமா சொன்னால் ஏதாவது காரணம் இருக்குல்ல சுரேஷ், மதியம் கூப்பிட்டு வாக்கிங் போயிட்டு வா அப்படின்ட்டு தங்கராஜ் சொன்னதும் சுரேஷ் வந்து கிளம்பி வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதியம் ரெடி பண்ணிவிட்டு வராங்க, வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு. இங்கே ரேவதி என்ன நடக்க போகுதோ, அவ கூட வாக்கிங் போக சொல்கிறாரே, இவருக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்ட்டு ரேவதி புலம்பிட்டு இருக்காங்க. இங்கே மதி வந்ததும் சுரேஷும் மதியம் கிளம்பி வாக்கிங் போகிறாங்க. உடனே ரேவதி தங்கராஜ்கிட்ட, ஏங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நேற்று வீட்டுக்குள்ளே கீழே தள்ளிவிட்டா, அதனால யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு, இப்போ வெளியில் கீழே தள்ளிவிட்டானா ஊரில் உள்ளவங்க தான் பார்த்து சிரிக்கிறதுக்கா, ஏங்க சுரேஷும் மதியம் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி அவங்க 2 பேரும் பிரியணும்னு நினைக்கிறீங்களா, ஒன்றும் புரியலைங்க அப்படின்ட்டு ரேவதி சொல்கிறாங்க. தங்கராஜ் இருந்துக்கிட்டு, நான் பண்ணுறதெல்லாம் உனக்கு புரியாது, இப்போ அவங்க 2 பேரும் கூடிய சீக்கிரம் ஒற்றுமையாக இருக்கும்போது தான் உனக்கு தெரியும், நீ அமைதியாக ரேவதி அப்படின்னு தங்கராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சுரேஷ் மதி 2 பேரும் வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. உடனே மதி இருந்துக்கிட்டு சுரேஷ் கிட்ட எதுவும் பேசாமல் அமைதியாக வந்துகிட்டே இருக்காங்க. உடனே சுரேஷ் மதிக்கிட்ட, இப்படி தான் டெய்லி வாக்கிங் போகாமல் உன்னால் இருக்க முடியாதா, எப்போ இருந்து இப்படி வாக்கிங்லாம் போய்கிட்டு இருக்க அப்படின்ட்டு சுரேஷ் வந்து மதிக்கிட்ட கேட்குறாங்க. உடனே மதி இருந்துட்டு, அது எனக்கு நான் காலேஜ் டேஸ்லேருந்து போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு மதி சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் வந்துட்டு, ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு மதி வேகமாக ஓடுறாங்க. சுரேஷ் இன்ன வரைக்கும் நடந்தானே போய்கிட்டு இருந்தா, திடீர்னு ஓடுறாளே அப்படின்ட்டு சுரேஷும் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. எடுத்து சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதிக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே சரி அப்படி சொல்லிட்டு மதி முன்னாடி வந்துடுறாங்க, சுரேஷும் பின்னாடி வர்றாங்க. 2 பேரும் வந்ததும் இங்கே தங்கராஜோட அம்மா இருந்துக்கிட்டு, என்ன இது ட்ரெஸ்ஸு, என்னடி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன், குடும்ப பொம்பளை இப்படியே ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜோட அம்மா சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் இருந்துக்கிட்டு, அம்மா இப்போ உள்ள பொண்ணுங்கன்னா இப்படி தான் வாக்கிங் போகும்போது ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, நீங்கள் எதுவும் பேசாதீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ உள்ள பொண்ணுங்கன்னா ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போடுறாளுங்க, இப்படி தான் போட்டு தெரிஞ்சிட்டு இருக்காளுங்க அப்படி சொல்லிட்டு தங்கராஜோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மதி வந்து கோவம் வருது, ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இங்கே சுரேஷ் தலையை பார்த்துட்டு இங்கே தங்கராஜோட அம்மா இருந்துக்கிட்டு, என்னடா சுரேஷ் உன் தலையில் என்ன அப்படி வீங்கி இருக்குது, எங்கே விழுந்த, யாராவது போட்டு அடிச்சிட்டாங்களா, எப்படி வந்துச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சுரேஷ் வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே தங்கராஜ் வந்துட்டு, அம்மா அவன் கீழே தடுக்கி விழுந்துட்டாமா, அதில் தலையில் அடிபட்டுருச்சு நைட்டில், அதனால தான் இப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு சொன்னதும், அவங்ககிட்ட கேட்டால் நீ பதில் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் அம்மா கேட்குறாங்க. சுரேஷ் வந்துட்டு, மாமா சொல்கிற மாதிரி தான் கீழே விழுந்துட்டேன், தலையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மதியை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. இங்கே தங்கராஜ், மதி ப்ரெஷ் அப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சரின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே சுரேஷை தனியாக கூப்பிட்டு, என்ன சுரேஷ் அவகிட்ட பேசினேன் ஏதாவது அப்படின்ட்டு கேட்கும்போது, அவள் எங்கே மாமா நான் என்ன பேசினாலும் பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், அப்படி இருக்கும்போது அவகிட்ட நான் என்ன பேச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி டெய்லி அவள் வாக்கிங் போகும்போது நீ காலையில் போகணும்டா, அப்போ தான் நமக்கு துணையாக வர்றாருன்னு சொல்லிட்டு உன் மேலே ஒரு அன்பு வரும், ஞாபகம் இருக்கா, மறந்துடக்கூடாது, வீட்டுக்கு போனாலும் இதை கன்னியூ பண்ணணும் சரியா அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சுரேஷ் சொல்லிட்டு போகிறாங்க. ரேவதி நல்ல வேலை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு
ரேவதி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே ரேவதியும் சுரேஷும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு கிளம்பி நாங்கள் 2 நாள் இருந்துட்டோம்ல, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் நானே வந்து வீட்டில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சுரேஷ் வீட்டுக்கு சுரேஷும் மதியம் விடுறதுக்காக தங்கராஜ் ரேவதியும் காரில் கூப்பிட்டு வர்றாங்க. அங்கே வந்ததும் சுரேஷோட அம்மாவும் அப்பாவும் மாப்பிள்ளை அங்கே எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இருந்தால அப்படின்ட்டு கேட்குறாங்க. அங்கே எதுவும் பிரச்சனை பண்ணலை, அதே மாதிரி இங்கேயும் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டா, நீங்களும் எதுவும் கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் போ அந்த மாதிரி எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தங்கராஜ் அவங்க மாமனார் மாமியார் கிட்ட சொல்கிறாங்க. நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் மாப்பிள்ள, ஆனால் இவகிட்ட இருக்க எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சுரேஷோட தலையை அவங்க அம்மா பார்த்துட்டு என்னடா சுரேஷ் தலையில் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே சுரேஷ் வந்துட்டு தடுக்கி விழுந்துட்டேமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சுரேஷ் தடுக்கி விழுந்தியா, தடுக்கி விழுந்தியா, இவ இல்லாட்டி உன்னை அடிச்சிட்டாளா, ஏன்டா சுரேஷ் என்ன ஆச்சுடா உனக்கு அப்படின்ட்டு அவங்க அம்மா போட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே இல்லைம்மா தடுக்கிதாம்மா விழுந்தேன் கீழே அப்படி சொல்லிட்டு சுரேஷ் வந்து சமாளிக்கிறாங்க. உடனே தங்கராஜ் ஆமாம் சுரேஷ் மச்சான் தெரியாமல் கீழே தடுக்கி தான் விழுந்துட்டாங்க, அதனால தான் அடிபட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு தங்கராஜ் வந்து சமாளிக்கிறாங்க. தங்கராஜ் ரேவதியும் கிளம்புறதா சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே சுரேஷோட அம்மாவும் அப்பாவும் மாப்பிள்ளை எதுவுமே சாப்பிடாம போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு இங்கே தங்கராஜ் ரேவதியும் கிளம்பி போயிடுறாங்க. மலர் மதியை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்க. இங்கே சுரேஷும் மதியும் தூங்கிடுறாங்க நைட்டு வந்ததுனால. மறுநாள் காலையில் மதி கிளம்பி வாக்கிங் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே சுரேஷ் அதை பார்த்துட்டு வாக்கிங் கிளம்பிட்டாளா, சரி நாமளும் பின்னாடியே போக வேண்டியதான், மாமா சொல்லியிருக்காங்கல்ல, அப்படி அவளை பக்கத்துலேருந்து பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் வரணும், அப்போனா நம்ம கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதி கூட சேர்ந்து போகிறாங்க. இங்கே மதி என்ன எப்போயுமே என் கூட நீங்கள் வாக்கிங்லாம் வரமாட்டீங்களே புதுசாக என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே சுரேஷ் வந்துட்டு வாக்கிங் போவேன், ஆனால் உன் கூட போக மாட்டேன், தனியாக போவேன், நீ தனியாக போகிறல அதான் உனக்கு துணைக்கு சேஃப்டியாக கூட வந்தால் நல்லா இருக்குமே அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மதி இருந்துக்கிட்டு இல்லை எனக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு சீக்கிரமாக என் கூட வாக்கிங் வர வேண்டிய அவசியம் இல்லை, நான் என்ன பார்த்துக்குவேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் மனசுக்குள்ளே எவ்வளோ திமிரடி உனக்கு, இவ்வளோ பார்த்துக்குவாளாம் அப்படின்னு கோவத்தை காமிக்காத சுரேஷ் அப்படின்னு மனசில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டே ஜாக்கிங் போனால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால தான் நீ கிளம்பும் போதே நானும் கிளம்பி வந்தேன், அன்னைக்கு மாமா வீட்டில் இருக்கும்போது ஜாக்கிங் போனோமே அது மாதிரியும் போகலாம்ல அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்கிறாங்க. மதி இருந்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. என்ன நான் எது பேசினாலும் நீ ஏன் பேச மாட்டேங்கிற அப்படின்னு சுரேஷ் கேட்குறாங்க. உடனே மதி இருந்துட்டு இல்லைங்க அதுக்கு என்ன பதில் சொல்லன்னு எனக்கு தெரியல, அதனால தான் பேசலை அப்படின்னு மதி சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் மதியம் ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டே வராங்க. ஜாக்கிங்லாம் போய் முடிச்சுட்டு அதை பார்த்துட்டு இங்கே மதியோட மாமியார் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. என்ன இது புதுசாக சுரேஷ் இவ கூட எப்போ ஜாக்கிங் போகலாம் ஆரம்பித்தான் அப்படின்னு. உடனே இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு மலர் இங்கே வா அப்படின்ட்டு எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. என்னாச்சு அப்படின்ட்டு எல்லாரும் ஓடி வராங்க. அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் மதியம் வரதை பார்த்து காமிக்கிறாங்க. எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. மலர் அவங்க 2 பேரும் சேர்ந்து வரதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ தைரியம் இருந்தால் சுரேஷையும் கூட்டு போயிருப்பான்ட்டு, அப்படியே மாற்றிட்டாங்க நம்ம பிள்ளைய அப்படின்ட்டு இங்கே சுரேஷோட அம்மா சொல்கிறாங்க. உடனே இங்கே உங்கள் வீட்டுக்குள்ளே வா நம்ம பேசிக்கலாம் அப்படின்ட்டு சுரேஷோட அப்பா சொன்னதும் வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ சுரேஷ் மதியம் வீட்டுக்குள்ளே வந்ததும் என்னடா சுரேஷ் எப்போவுமே நீ இவ்வளோ சீக்கிரமாக எஞ்சி ஜாக்கிங்லாம் போக மாட்டேன், இவ கூட காலையில் எழுந்துச்சி போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அம்மா ஜாக்கிங் போகிறதுல என்னம்மா தப்பு இருக்குது, நான் எப்போவும் ரெகுலராக போகிறது தானே, இன்னைக்கு என்னமோ மதி கூட சேர்ந்து போகலான்னு தோணுச்சு, அவள் மட்டும் தனியாக போகிறாள் அவளுக்கு துணையாக இருக்குமே நினச்சேன் அப்படின்ட்டு சுரேஷ் வந்து சொல்கிறாங்க. என் பிள்ளையை அப்படியே மாற்றிட்டா அப்படின்ட்டு இங்கே சுரேஷோட அம்மா சொன்னதும் அம்மா அவள் எதுவுமே என்கிட்ட சொல்லலை, நான் தான் அவள் கூட போனேன், இதில் என்னம்மா தப்பு இருக்குது, நீங்கள் இதையும் பெருசாக பேசாதீங்க அப்படின்ட்டு சுரேஷ் வந்து சொல்கிறாங்க. சுரேஷ் பேசுகிறதெல்லாம் கேட்டு மலருக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஒன்று இங்கே மதிக்குமே ஷாக்காக இருக்குது, சுரேஷ் வந்து நடந்துக்கிற விதமே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சுரேஷோட அம்மா இது நம்ம பிள்ளை இல்லைங்க, நம்ம பிள்ளைய மாற்றிட்டாங்க அப்படின்னு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அம்மா யாரும் என்னை மாற்றலை, நீங்கள் இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, மதி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கிளம்பி போயிடுறாங்க. சரி எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.